மா மா வாப்பா. என்ன பண்ணுறோம் சாலை பார்த்து? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும்பா. கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துவாங்க. அந்த இடத்துல இருப்பா. இந்தப்பா என்னப்பா தாடியில விட்டுனுக்குற? ஐயோ வெயில் மாசமா இருக்குமா? 7 மாசம். அப்படியா? சந்தோஷம்பா. 4 வருஷம் குழந்தைல வருத்தப்படுகிறிய. அதான்மா இது ரிப்போர்ட் வர பார்க்கணும். ஸ்கேன் ரிப்போர்ட் இருக்கு. சொந்த ரிசல்ட் தான் போறோம். அது அம்மா வர கோயில்ல வந்து சாமி வந்துருக்கு. அது ஆம்பளை பிள்ளை வந்து இருக்கு. எனக்கு ஆசையா இருக்கு ஆம்பளை பிள்ளை. அது ரிப்போர்ட்லாம் சேர்த்து வரலான்னு போறோம்மா. இப்ப ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை வேணாம்னு சொல்லாதப்பா. ரிப்போர்ட் எடுத்து காட்டு. பையன் தான் வேணும் ஏன் சொல்ற நீ? எந்த பிள்ளையா இருந்தாலும் சந்தோஷமா ஏத்துக்கோ. 4 வருஷம் குழந்தைன்னு சொல்றேன்ல. அது இல்ல அம்மா வேண்ட வேண்டியது. அம்மா வேண்டிட்டு அவங்களுக்கு ஆசைத்தான். நம்ம குழந்தைல கூட போறது பெரிய விஷயம் இல்லையா அது? அதனால நீ அதெல்லாம் ஒண்ணு ஃபீல் பண்ணாத. ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு நினைக்காத. சீமந்தம் பண்ணிட்டியா? இல்லம்மா. சீமந்தம் பண்ணி வளையல் சொத்தெல்லாம் குழந்தை கேட்கணும். கேட்டதான் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். நீ வேற பையன் சொன்னா குழந்தை பாதிப்பு வருமா? ஆமா, நீ வந்து பையன் தான் வேணும் பொண்ணு தான் வேணும்னா அம்மா மனசுல கஷ்டப்படும். கோவப்படுறாங்க. ஆமா, அதான் புரிஞ்சுக்கிட்டா. மாசமா இருக்கும்போது நம்ம எதுவும் பேசக்கூடாது. நானே இல்லாம அம்மா சொன்னதை நம்ம பாக்குறான். அது இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. இல்ல எனக்கு எந்த கொண்டு பிரச்சனை இல்லம்மா. நம்ம நல்லபடியா பொண்ணு நல்லதுதான் எனக்கு. சரிம்மா அதெல்லாம் சொல்லி அம்மா சொல்லிடுறாங்க. அவங்க வந்து அவங்களுக்கு பயம் வருது. நம்ம எது டெய்லியும் வந்து அது நினைச்சிட்டே இருக்காங்க. மாசம் அம்மா பிள்ளைங்க உங்களுக்கு நினைச்சிட்டே இருக்காங்க. இப்பதான் புரியுது. நம்ம போய் ஏதாவது சொல்லல அவங்களுக்கு குழந்தைக்கு பாதிப்பு வரும்னு இப்பதான் புரியுதுமா. குழந்தைக்கு பாதிப்படும். கண்டிப்பா சொல்லி வளைய ரெடி பண்றோமா? சரிப்பா வளையா போடணும். முதல்ல வளையல் சத்துல குழந்தை கேட்கணும். அப்புறம் குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். அம்மா நல்லா இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி வந்துருவாமா? சரிப்பா போயிட்டாப்பா.